அரசியல் அரங்கத்திற்கு வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நிறைய செய்திகள் இருக்கு. நம்ம முதல்ல ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ ராமேஸ்வரத்தில் இந்த பேருந்தை நிப்பாட்டி துண்டெல்லாம் தூக்கி கடலில் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்துச்சு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதை பார்த்தீங்களா அந்த செய்தியை? இல்லை, அந்த வீடியோ பார்த்த உடனே அந்த போடுறாங்க இல்லையா பக்தர்கள், பக்தி பரவசத்தோடு இந்த துண்டு எடுத்து போடும்போது அந்த அவங்க போட்ட பாவம்லாம் கழிஞ்சிரும் அப்படிங்கிறத அந்த துண்டை போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள், ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும், சபரிமலை சீசன்ங்கிறதுனால ஐயப்ப பக்தர்களாக இருக்கட்டும், பழனி மலைக்கு போகிற பக்தர்களாக இருக்கட்டும், நார்த் இந்தியன்ஸ் நிறைய பேர் வராங்க. எல்லா பக்தர்களுமே வந்து அங்கே வராங்க. இப்போ அந்த துண்டு எடுத்து போடுறாங்க. துண்டு எடுத்து போடுறதுனால இந்த பாவங்கள்லாம் நீங்கிரும் அப்படின்னு நினச்சி போடுறாங்க. இப்போ துண்டு என்ன கடலுக்குள்ளே போகுது. கடலுக்குள்ளே போய் ஒரு சிலது கரை ஒதுங்கும், சிலது கரை ஒதுங்காது, அப்படியே கடலுக்குள்ளே போயிடும். கடலுக்குள்ளே இந்த அதாவது நம்ம வாழ்கிற இந்த நிலப்பரப்பை விட கடலுக்குள்ள கிட்டத்தட்ட 36 லட்சம் உயிரினங்கள் வாழுன்றாங்க. 36 லட்சம் உயிரினங்கள். இதுல வந்து குட்டி குட்டி உயிரினங்கள்லாம் விட்டுருங்க, பெரிய பெரிய உயிரினங்கள் இருக்கு. நமக்கு தெரிஞ்சு பெரிய உயிரினம் வந்து திமிங்கலம். திமிங்கலத்தை தாண்டிய உயிரினங்களும் கடல்ல இருக்கலாம், நம்ம கண்டுபிடிக்கல, நமக்கு தெரியல. அப்போ அந்த உயிரினங்கள்லாம் இந்த இவன் போடுற துணி வேட்டி இது எல்லாத்தையும் வந்து போகும். இது உணவுன்னு நினைச்சு சாப்பிட்றோம். ஆமா, இது சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன நினைக்க, அதுக்கு பேசுறதுக்கு மட்டும் ஒரு திறன் இருக்கு அப்படின்னா அது என்னென்ன கெட்ட வார்த்தை போடுறது நீ கண்டிச்சு வண்டையா கேட்கும். நீ அதாவது ஒரு இடத்துல போய் சாமி கும்பிட்டா சாமி கும்பிட்டு வரணும். ஒரு துண்டை எடுத்து கடலுக்குள்ள போறதுனால உன் பாவம் தீராது. 7 தலைமுறைக்கும் உனக்கு பாவம் சேரும். ஆமா, இது வந்து ராமேஸ்வரத்துல மட்டும் கிடையாது. இந்த சேட்டை நேரம் நீங்க வந்து தாமிரபரணி எடுத்துக்கோங்க. தாமிரபரணி வற்றாத ஜீவனி. தமிழ்நாட்டிலே தோன்றி தமிழ்நாட்டிலே கடல்ல கலக்கக்கூடிய தாமிரபரணி கிட்டத்தட்ட 90 விழுக்காடு செத்து போச்சு. இன்னொரு 25 வருஷத்துல தாமிரபரணி முழுமையாகவே செத்து போயிடும் அப்படின்னு ஆய்வு சொல்லி மதுரை உயர்நீதிமன்ற கிளையினுடைய நீதியரசர்கள் போய் பார்வையிட்டு அதை சுத்தப்படுத்த சொல்றாங்க. அவங்க பார்வையிட்ட இடத்துல மட்டும் சுத்தப்படுத்தி வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கிலோமீட்டர் பாயக்கூடிய தாமிரபரணியில முழுக்க ஏற்கனவே சாயக்கழிவு, இந்த தோல் தொழிற்சாலைக்குள்ள கலைக்கிறாங்க. இதெல்லாத்தையும் தாண்டி தாமிரபரணியில போய் குளிச்சுட்டு வந்தோம்னா நமக்கு வந்து முக்தி கிடைச்சிரும். இவங்களோட பக்தியில நம்ம பாவம் தணிஞ்சிரும். பாவனாசத்தில் போய் குளிச்சா பாவம் எப்படி பண்றது? நேராக குளிக்க போறது. வீட்டு இருக்கும் போதே பழைய ஓட்ட லுங்கி, புது துணியை போட மாட்டாங்க, பழைய எனாமல் போன வேட்டி, ஓட்ட விழுந்த சட்டி, பழைய காவி துண்டு போகும்போது அது சட்டையை கழட்டி போட்டு போனால் இதாகும்ல. அதனால வேட்டியும் துண்டையும் மட்டும் கொண்டு போடுறது. போடும்போது கழட்டி போடுறது ஈஸியாக போயிடுச்சு. ஜலத்தை ஜட்டி கூட போடாமல் போயிருது, இன்னொரு கூட போடாமல் போயிருது. போயிட்டு அங்கே குளிச்சுட்டு அப்படியே முங்கி அதை கழட்டி விட்டுட்டு வெளியே வந்து துண்டை கட்டி வெளியே வந்துடுது. புதுசாக மாட்டிட்டு வருது. ஏன்னா இது போய் ஒரு கரையில் போய் நிற்குமே, இதை அடைச்சிட்டு நிற்குமே, இது வந்து அந்த நீரை வந்து மாசுபடுத்துமே, இந்த துணியில் எவ்வளோ அழுக்கு இருக்கும், இது எல்லாமே அங்கே தான் போய் சேருது. அது வந்து அதாவது டன்னா ஒவ்வொரு வாரமும் வந்து தாமிரபரணியை தூய்மைப்படுத்தக்கூடிய பல குழுக்கள் இருக்காங்க, பல சமூக ஆர்வலர்கள் இருக்காங்க. அவங்க வந்து இல்ல, அவங்க டன் கணக்குல துணி அள்ளியுமே இன்னமும் பல 1000 டன் துணி தாமிரபரணியில மட்டும் இருக்கு. நீ அப்படியே கட் பண்ணீங்கன்னா காவிரி ஆறு. ஆமா, இங்க அம்மா மண்டபத்துல போய் பாருங்களேன். இங்க போய் வந்து நாங்க இது பண்றோம், திதி கொடுக்குறோம். இது உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க தாத்தாவோ பாட்டியோ மோட்சம் அடையணுமா? இவன் மோட்சம் இந்த பூமியை நாசமாக்குறான். திதி கொடு, ஓரமா உட்காந்து நீ என்ன பண்றியோ அந்த மந்திரத்தை ஓதிட்டு பத்திரமா போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, பிரச்சனை கிடையாது. அதுல அவுத்து போட்டு துணி அள்ளி போடுறது, இவன் வீட்டுல இருக்கிற குப்பையை கொண்டு போடுறது, இவங்களுக்கு ஓலை எல்லாத்தையும் போட்டோ, அவங்க அப்பாவோட போட்டோ தண்ணியில மிதக்க விடுறது. அதை எடுக்கிற ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிறாரு, கிலோ 2 ரூபாய்க்கு விற்கிறாங்களாம் கிழிஞ்ச துணியெல்லாம். இதே நல்ல துணியா இருந்துச்சுன்னா அதெல்லாம் லாண்ட்ரிக்கு போட்டு மறுபடியும் ரீபேக் பண்ணி விற்பனை. சரி, அதுல ஒருத்தவங்க பொழைச்சிட்டு போறது தப்பு கிடையாது, அது பொழைச்சிட்டு போடு. நாம என்ன சொல்றோம்னா, இந்த மாதிரியான முறை எவ்வளவு பெரிய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிற அடிப்படை புரிதல் எல்லாமே படிச்சவன், குறைந்தபட்ச அறிவு உள்ளவன். இதெல்லாம் தாண்டி கங்கை இன்னைக்கு வந்து கங்கைங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தலமாக கொண்டாடப்படுது. ஆனால் கங்கை யாரை சுத்தப்படுறதுக்கு 20,000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ தான் அதில் வந்து ஒரு 60 to 70% சுத்தப்படுத்திருக்காங்க. இப்போ கங்கையில் வந்து பெருசாக மனம் மிதக்கிறது கிடையாது, பிணமும் மிதக்கிறது கிடையாது. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கங்கையே வந்து பக்கத்தில் போக முடியாதுமாங்க, பிணத்தை வந்து மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி பிணத்தை தனியாக. இப்போ பிணத்தை கங்கையில் விட்டோம்னா இப்போ கட் பண்ணி எடுத்துருவாங்க, நரம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு உங்களை பணமாக்கிடுவாங்க. இப்போ அதெல்லாம் அங்கே கிடையாது, அதெல்லாம் சிஸ்டமா. கங்கைக்கு போயிட்டு வந்து சமீபத்தில் போயிட்டு வந்து நண்பர்கள்லாம் சொன்னாங்க, கங்கையில் அந்த சேட்டை இப்போ இல்லை, குறைஞ்சிருக்கு. ஆனால் பிணம் எரிப்பாங்க கங்கை கரையோரம். பிணத்தை எரிச்சிட்டு சாம்பலை மட்டும் போட்டுக்கப்பா, பணத்தை போட்டோம்னா உன்னைய பணமாக்கிறோம்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா இப்போ ரூல்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ நிறைய இந்த இதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, தொடர்ச்சியான நிகழ்வுகள் நடந்ததுல கங்கையை அதை சுத்தப்படுத்துவதற்கு 2014 இருந்து
2024 வரைக்கும் இந்த 10 ஆண்டு கால ப்ராசஸ் அதுலயே 60% தான் தூய்மைப்படுத்த முடிஞ்சிருக்கு. இன்னும் தூய்மைப்படுத்த இருக்கு பல, அதாவது எலும்பு கூடுகள் அழுகி போனது அவ்வளவு. அங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 10,000 பேர் 20,000 பேர் சாதாரண நாட்கள் வருவாங்க. விசேஷ நாட்கள்ல லட்சம் பேர் வந்து, லட்சம்னா 10 லட்சம் பேர் 20 லட்சம் பேர் குவியக்கூடிய இடம். அப்ப அந்த கங்கை நாசமாயிருச்சு. காரணம் இந்த மாதிரியான துணிகள் தான். இந்த ஒரு கடலுக்குள்ள போய் துணியை போட்டா மோட்சம் கிடைக்குன்னு எந்த முட்டா போய் சொன்னது? இது வந்து ஒரு அடிப்படை புரிதல் வேணும். நீங்கள் ஆன்மீகம் உங்களுக்கு போற்றத்தக்கது, நீங்க எந்த சாமியும் வழிபடலாம், எல்லா தலங்களையுமே கும்பிடலாம், எல்லாம் ஓகே. உயிருக்கு ஆபத்து இல்லாம பாதிப்பு இல்லாம நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். ஒரே என்ன இப்ப அந்த பாக்குறோம் தாமரை அந்த ராமேஸ்வரத்துடைய பாலத்துக்கு கீழே துணியை தூக்கி வீசுறான். இதை வந்து மற்ற நாடுகள் பாக்குறாங்க, முட்டா பேர்ல இருப்பாங்க, என்னடா யாரா அவனுங்க பைத்தியக்காரங்க கடலுக்குள்ள கொண்டு போய் துணியை போட்டுக்க. இது வந்து நீ இது ஓன் கடல் கிடையாது, ஓன் ஊர் கிடையாது, உலகம் முழுமைக்கு எல்லாரும் பாதிக்கப்பட போறான். ஏற்கனவே கடலுக்குள்ள வாழக்கூடிய உயிரினங்களுடைய திமிங்கலத்துக்குள்ள ஒரு திமிங்கல கரை ஒதுங்குது. அடுத்து பார்த்தா உள்ளுக்குள்ள கிட்டத்தட்ட 50 கிலோ பிளாஸ்டிக் இருக்கு. பிளாஸ்டிக், துணி, ரப்பரு, இவன் போட்ட எல்லா குப்பையும் அதுக்குள்ள போய் கிடக்கு. அது அந்த மாதிரி நீங்க பூவை தூக்கி கொட்டுறது, பையோ அந்த பிளாஸ்டிக் பையோட தூக்கி பூவை தூக்கி கொட்டுறது கடலுக்குள்ள. பூவை கொண்டு போய் நீ வந்து சாமிக்கு போடு, வேற ஏதோ இடத்துல கொண்டு போட்டு போ, அதை கூட தப்பு கிடையாது. ஆனா பிளாஸ்டிக்கோட தூக்கி கடல்ல தூக்கி போடுறது, வேட்டியை வீசுறது, துண்டை வீசுறது, இது எந்த மாதிரியான முறை? இதை முதல்ல தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும். தமிழக அரசு அந்த பாம்பன் பாலத்துல பாதுகாப்பான பாதுகாவலர்களை போட்டு, காவல்துறையை போட்டு, இது போன்ற வரக்கூடிய நபர்களை வந்து எச்சரிக்க வேண்டும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம கடலை பாதுகாக்க முடியும். ஏற்கனவே கடல் நாசமா இருக்கு. இப்போ வந்து நான் ஆன்மீகவாதி, நான் சாமி கூட வந்திருக்கேன், இதுவல்ல உனக்கு ஆன்மீகம் கிடையாது. எந்த கடவுளும் இப்படி சொல்லலையே. எந்த சாமி வந்து எனக்கு வந்து குப்பையை கொண்டு என் மேல போடுன்னு சொல்லுது? இந்த கடல் ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இவங்க போடுற அந்த துண்டு இருக்கு இல்லையா, பவளப்பாறையை போய் மூடிடுது. அப்ப மீன்கள் இனப்பெருக்கம் செய்ய முடியாம இடம்பெயர்ந்து போயிடுது. இதனால மீனவர்கள் மறைமுகமா பாதிக்கப்படுறாங்க. அடுத்தது இந்த துண்டெல்லாம் போயிட்டு அந்த பிளேடு இருக்கும் தெரியுங்களா, அந்த சொல்லல், அந்த விசைப்படகுலாம் அந்த சுத்தும் இல்லையா பின்னாடி, அந்த விசிறியில போய் இந்த துண்டெல்லாம் போய் சிக்கிடுது. அப்போ அவங்களால படகை இயக்க முடியல, நங்கூரத்தை போட்டால் வெளியில இழுக்க முடியல. இது நேரடி பாதிப்பு. அப்ப மீனவர்களும் பாதிக்கிறான், மீன்களும் பாதிக்குது. இல்ல ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய ஒரு சூழலில் கேட்ட உருவாக்கம் ஒரு அடிப்படையில் ஒரு பேசிக் தானங்க. வீட்டில் ஒரு தண்ணி தொட்டி வச்சிருக்கீங்க, இந்த தண்ணி தொட்டிக்குள்ள உங்க துண்டு தூக்கி போட்டு வைப்பீங்களா? உனக்கு இந்த தண்ணி உன்னுடைய குடிப்பதுக்கு பயன்படுதுன்னா அந்த கடலுக்குரிய தண்ணீர் வேற ஏதோ ஒரு உயிரினத்துக்கு அது பயன்படுது இல்ல? அதே போல ஆத்து தண்ணியை வச்சு விவசாயத்துக்கு பயன்படுத்துறான், குடிக்க பயன்படுத்துறான், பல்வேறு தேவைகள் இருக்கு. அங்க ஆத்துல கொண்டு போடுறது, கடல்ல கொண்டு போடுறது, இது அணுகுமுறை என்பது மிக தவறான ஒரு என்ன சொல்றது, ஒரு இது வந்து இது பிற்போக்குத்தனம், இது வந்து மூட நம்பிக்கை, இது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதை வந்து நம்ம ஆட்கள் செய்யறது கொஞ்சம் குறைவு தான். என்னன்னா இதுல வந்து நம்ம எல்லா பயிலும் செய்யறான். இல்ல எல்லா இப்ப தாமிரபரணில இருந்து வடநாட்டுக்காரனா வரான், தாமிரபரணில திருநெல்வேலிக்காரன், தூத்துக்குடிக்காரன் அங்கதான் பண்றான். காவிரியில போடுறோம் யார் வடநாட்டுக்காரனா வரான், திருச்சியில தான் பண்றான். இதுல திருச்சிக்காரன், திருநெல்வேலிக்காரன், திருப்பூர்காரன், திரிபுராக்காரன் இல்ல, எல்லா காரனும் அப்படிதான் பண்றான். அதாவது இந்த மாதிரி இறை நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல மூட நம்பிக்கைக்கு போய் தன்னுடைய அடிப்படை அறிவை கூட மறக்கக்கூடிய மக்கள் எல்லா ஊர்லயும், எல்லா மாநிலத்திலும், எல்லா நாட்டிலும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் யதார்த்த உண்மை. வன்மையா கண்டிக்கத்தக்கது. தமிழக அரசு இல்ல அறநிலைத்துறை இது துறை சார்ந்து இதை நடவடிக்கை எடுத்து தமிழக ஆறுகளையும் தமிழகத்தில் கூடிய கடல்களையும் பாதுகாக்க வேண்டும். இப்படி துண்டை போடுறது, அதுவும் ஓட்ட துண்டை போடுறதுலாம் ரொம்ப ரொம்ப கேவலம். அடுத்ததா ஒரு செய்தி, ஒரு ரொம்ப நாளா இருந்த ஒரு கோரிக்கை, இந்த ஆர்டர்லி முறையை வந்து உடனடியாக நிறுத்துங்க, ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பு டிஜிபியா இருக்கக்கூடிய அபய்குமார் சிங் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. அவர் பொறுப்பு டிஜிபியா வந்துட்டாரு, அது ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் தெரியணும் அப்படிங்கிறாரு. ஒரு ஸ்ட்ராங் ஒரு அறிக்கையா, நீண்ட நாள் ஒரு அறிக்கையா, இல்லை வந்து உண்மையிலே உளமாற இந்த ஆர்டர்லி முறையை முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கான அறிக்கை அப்படிங்கிறது தெரியல. ஆனா 2012 ஐயா டிஜிபியாக சைலேந்திரபாபு அவர் இருக்கும்போது மிக தீவிரமான நடவடிக்கை வந்து இந்த ஆர்டர்லி முறை குறித்து எடுக்கப்பட்டது. ஆர்டர்லி முறைங்கிறது வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் இந்த ஆர்டர்லி அப்படின்னு கொண்டு வருது. இதை வந்து வழக்கு சொல்ல வந்து ஆல்டி அப்படிம்பாங்க. ஆல்டி இந்த படத்துல என்ன சொன்னாங்க, ஆல்டியா போட்டாங்க. ஜெயில வந்து ஆல்டிம்பாங்க. பொதுவாக சிறையில் ஆல்டி அப்படிங்கிறது வந்து யாரை சொல்லுவாங்கன்னா சிறை கைதிகளை சொல்லுவாங்க ஆல்டி அப்படிங்கிறத. சிறைவாசிகள்ல இந்த வட சென்னையில தனுஷ் வந்து ஆல்டியா போறேன் இந்த பேர் படிக்கிறதுக்கெல்லாம் அதான் ஆல்டி. என்ன சிறையில பொறுத்தவரை சிறை காவலர்களுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சிறையில வந்து புழல் சிறைன்னு எடுத்துக்கோங்க, எடுத்துக்காட்டுக்கு ஒரு 3000 சிறைவாசிகள் இருப்பாங்க. ஆனா மொத்தமே 30 காவலர்கள் தான் இருப்பாங்க. 30,000 சிறைவாசிகள் 30 காவலர்கள் வந்து பாதுகாக்கிறது ஒரு யானையை வந்து அங்குசத்தை வச்சு கட்டுப்படுத்துற மாதிரி தான். அப்ப சிறையில் இருக்கக்கூடிய அந்த மனு வாசிப்பது, மனு பேர் எழுதுவது, அப்புறம் வந்து உனக்கு பெயில் வந்திருக்கு, இல்ல உங்களுக்கு ஜாமீன் வந்திருக்கு, இதெல்லாம் வந்து சொல்றது யாருன்னா இந்த மாதிரியான சிறைவாசிகள்ல காவல்துறைக்கு யார் ஃபேவரா இருக்காங்களோ அவங்கள வந்து கையில் எடுத்துக்குவாங்க. ஒரு பிளாக்குக்கு ஒருத்தனை எடுத்து அவனை ஆல்டியா போட்டு
காவல்துறை வந்து ஒரு பாத்ரூம் போயிருக்காரு இல்லை சாப்பிட போயிருக்காரு, அந்த நேரத்தில் வந்து அவர் தான் வந்து ஒரு இன்சார்ஜ் போலீஸ் இருப்பாரு. சில இடங்கள் தண்டனை சிறைவாசிகள் இருப்பாங்க இல்லையா, அந்த சிறையில் தண்டனைப்பட்ட சிறைவாசிகளையே வந்து ஆல்ட்டியா போடுவாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு தொப்பி கொடுத்துருவாங்க, ஒரு கையில ஒரு சின்ன லத்தி கொடுத்துருவாங்க. மகாநதி படத்துல சங்கர் இருப்பார்ல, அது இன்னைக்கும் இருக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லா சிறையிலையும். அந்த சிறைவாசியில வந்து காவலருக்கு அடுத்த கிரேட்ல இருப்பாங்க. அவங்க வந்து சிறை பொறுத்தவரை பிசி காவலர் நம்ம இருக்க மாதிரி ஏற்று இருப்பாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க எஸ்ஐங்கிறது வந்து அங்க வந்து சீஃப் ஆர்டர் ரேஞ்சில் இருப்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் ஜெயிலரு, அப்புறம் வந்து ஜெயிலரு, அப்புறம் வந்து அசிஸ்டன்ட் சூப்பரண்ட் இந்த ரேஞ்சு. இங்கே நமக்கு வந்து காவலர், ஏட்டு, எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அப்புறம் வந்து இங்கே இதில் போவோம் டிஎஸ்பி, ஏசி, எஸ்பி அந்த ரேஞ்சில் போவோம். அதே மாதிரி சிறையிலையும் அந்த இது இருக்கு. அங்கே அந்த காவலருக்கு கீழே யார் இருப்பாங்கன்னா இந்த கிட்டத்தட்ட போலீஸ் ரேஞ்சில் அவங்க சங்கர் மாதிரி ஆட்கள் தான். போலீஸ் ரேஞ்சில் உள்ளவங்க வந்து ஆல்ட்டியா இருப்பாங்க. அது வந்து ஆல்ட்டி. ஆமா, இப்ப ஆர்டர்லிங்கிறது இல்ல, அதான் அந்த ஆல்ட்டி தான் இங்க ஆர்டர்லியும். ஆர்டர்லியே வழக்கு சொல்ல ஆல்ட்டிமாங்க. இப்போ இந்த சிறை காவலர்கள்லயே சிறை அதிகாரிகள், இப்போ ஒரு ஜெயிலர் இருக்காருன்னா அவருக்கு சில ஆர்டர்லயே கொடுப்பாங்க. யாருன்னா ஒரு வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு ஆளு, அவங்க வீட்டுல பாதுகாப்புக்கு ஒரு ஆளு, 2 பேரும் கொடுத்துருப்பாங்க. சூப்பரண்டன்ட் இருக்காரு அப்படின்னா அவர் வீட்டுல ஒரு 2 ஆர்டர்லி, அப்புறம் அவருக்கு வண்டி ஓட்ட ஒரு ஆளு கொடுத்துருப்பாங்க. டிரைவர், இந்த டிரைவரையும் கிட்டத்தட்ட ஆர்டர்லி தான், ஆர்டர்லி கணக்கு தான். இவங்க என்ன பண்ணுன்னா தன் அதிகாரத்தை பயன்படுத்தி கூடுதலான காவலர்களை தன்னுடைய தேவைக்கு பயன்படுத்தி, ஒரு சூப்பரண்டன்ட்டுக்கு வந்து கண்காணிப்பாளருக்கு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டிலேயே அவருக்கு சமையல் பண்ண ஒரு ஆளு, தோட்ட வேலைக்கு ஒரு ஆளு, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு டிரைவருக்கு ஒரு ஆளு, கொண்டு போய் விட்டுட்டு வர, ஆமா அவருக்கு ஒரு டிரைவருக்கு ஒரு ஆள், 4 பேர் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஐஜி, அதுக்கு மேல டிஜிபி, ஏடிஜிபி இந்த ரேஞ்சில் போறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 6 பேர் 10 பேரை வச்சுக்கிறது. இப்போ டிஜிபி அலுவலகத்தில், டிஐஜி அலுவலகத்தில் கிட்டத்தட்ட 30 பேர் 20 பேர் ஆர்டர்ல இருப்பாங்க. யாரும் எல்லாரும் மஃப்டியில் தான் இருப்பாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு புழல் சிறையினுடைய காவலருடைய ஸ்ட்ரென்த், நான் புழல்ல இருந்தனால சொல்றேன், 210 பேர். ஆனா உள்ள வேலை பார்க்கற யாரும் 30 பேர் தான் வேலை பார்ப்பாங்க. 210 பேர்ல 30 பேர் வேலை பார்க்கறனா மீதி 180 பேர், கிட்டத்தட்ட 150 பேர் வெளியே டிஐஜி, டிஜிபி, சூப்பரண்டன்ட் இந்த மாதிரியான ஆட்களுக்கு ஆர்டர்லியா போறாங்க. இது வந்து சிறைத்துறையில் இதே போல தான் லா அண்ட் ஆர்டர்லையும் சட்டம் ஒழுங்குலையும். இதில் என்ன பெரிய குடும்பம்னா ஓய்வு பெற்ற டிஜிபிகள், ஓய்வு பெற்ற டிஐஜி, ஓய்வு பெற்ற ஏடிஜிபி இவங்களுக்கும் ஆர்டர்லிகள் இருக்காங்க. அதே போல வந்து நீதிபதிகள் வீட்லயும் இந்த காவலர்கள் யார் ஆர்டர்லியா இருப்பாங்க? இதே காவலர்கள் தான். காவலர்கள் இங்க கைதிகள் இருப்பாங்க, இங்க வந்து காவலர்கள் இருப்பாங்க. சிறைக்குள்ள வந்து அது கைதிகளை வந்து சாதாரணமா பயன்படுத்திருக்கு. இங்க வந்து சிறை அதிகாரிகள் வீட்லயும் காவலர்கள் தான் காவலர்கள் தான். ஆமா, சிறை அதிகாரிகள் வீட்லயும் காவலர் தான் ஆர்டர்லி, நீதிபதி வீட்லயும் காவலர்கள் தான் ஆர்டர்லி. இப்போ டிஐஜி இவங்க ஆஃபீஸ்லையும் நீங்கள் வெளியே போனீங்கன்னா உட்காந்துருப்பாங்க, ஒரு 5-6 பேர் உட்காந்துருப்பாங்க, மஃப்டியில் உட்காந்துருப்பாங்கல்ல, எல்லாருமே ஆர்டர்லி தான். அவங்களுக்கு டீ வாங்கிட்டு வருது, டிரைவர் வேலை பார்க்குறது. அட்டகத்தி தினேஷ் படத்துல வருமே ஆர்டர்லியா போலீஸ் ஜாயின் பண்ணிப்பான், போய் அதிகாரி காய்கறி வாங்கி கொடுறாங்க. இது பூரா ஆர்டர்லி வேலை. இதை வந்து 2012 நீதிமன்றம் தலையிட்டு ஆர்டர்லி மூலைகளை ஒழிக்கணும். ஏன்னா ஏற்கனவே டூட்டிக்கே ஸ்ட்ரென்த் இல்லை. ஆமா, இப்போ நீங்கள் வந்து ஒரு லா அண்ட் ஆர்டர் ஆயிடுச்சுன்னா கூட எங்க ஸ்ட்ரென்த் இல்லைன்றாங்க. காவலர்கள் ஸ்ட்ரென்த் இல்ல, ஒரு பொது கூட்டத்துக்கு அனுமதி கேட்டா ஸ்ட்ரென்த் இல்ல, அதான் சொல்லுவாங்க. தைப்பூசம் நடந்துட்டு இருக்கு, சீமான் கூட்டத்துக்கு அனுமதி கிடையாது, ஏன்னா ஸ்ட்ரென்த் இல்ல. அங்க போய் 144 போட்டிருக்கு பசுமூன்ல, நீங்க அங்க போய் கூட்டம் கேட்க ஸ்ட்ரென்த் இல்ல அப்படிம்பாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,05,000 மேற்பட்ட காவலர்கள் இருக்காங்க. எல்லா ஊருக்கும் குறைந்தபட்சத்தில் வந்து 10,000க்கு மேற்பட்ட குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு உள்ள கொண்டோம்னா 5,000 பேரை குவிக்கிற அளவுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனாலும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எங்கிட்ட ஸ்ட்ரென்த் இல்லைம்மா. காரணம் என்னன்னா இதுல இவங்க சொல்றது 8,000 பேர் வந்து ஆர்டர்லியா இருக்காங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 30%, ஒரு 30,000 பேர் ஆர்டர்லியா இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ஏன்னா சிறையிலேயே நீங்க 210 பேர் வேலை பார்க்குற இடத்துல 30 பேர் தான் வேலை பார்க்குறாங்க, மீதி அத்தனை பேர் வெளியே இருக்காங்க. அப்படின்னா ஷிஃப்ட் வைஸ் பார்த்தா கூட சில பேர் 30 பேர் டியூட்டியில் இருக்காங்க, 30 பேர் ஓய்வு எடுக்காங்கன்னா கூட 150 பேர் ஆர்டர்லியா இருப்பாங்க. சிறையில் வந்து குறைந்தபட்சம் 100 பேர் ஸ்ட்ரென்த் இருக்கணும். 100 பேர் ஒரு ஷிஃப்ட் வாரியா மாறி இருக்காங்கன்னா கூட 100 பேர் இருக்கணும். ஆனா 30 பேர் தான் இருப்பாங்க, 150 பேர் ஆர்டர்லியா வெளியே இருப்பாங்க. அவங்க டியூட்டிக்கு வர மாட்டாங்க. இந்த ஆர்டர்லி வந்து சிறைக்கு வர மாட்டாங்க. சிறை அதிகாரிகளுடைய வீட்டில் மட்டும்தான் வேலை பார்ப்பாங்க அவங்க. அப்ப அவங்களுக்கு வந்து டியூட்டியே கிடையாது, அவங்களுக்கு சிறைக்குள்ள வேலையே கிடையாது. சிறைத்துறையின் பேர்ல சிறை அதிகாரிகளுடைய வீட்டில் வேலை பார்ப்பாங்க. அதே போல இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பண்ணா ஆரம்பத்தில் 2-3 வருஷம் வேலை பார்த்துருப்பாங்க ஒரு ஏதோ ஒரு இடத்துல. டப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆர்டர்லியா போயிடுவாங்க. இந்த ஆர்டர்லியா போனால் அவங்களுக்கு என்ன இதாயிருதுன்னா அதிகாரிகளோட நெருங்கிப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். க்ளோஸாக இருப்பாங்க. சில இடங்களில் அது அடிமையாகவும் பயன்படுத்தப்படுவாங்க. காய்கறி வாங்கி இது மனித உரிமை மீறல், அடிமை முறைன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க இந்த வேலை. அதுதான். ஆனால் வந்து சில பேர் என்னன்னா அதிகாரிகளோட நெருக்கமாக இருக்கான் அப்படிங்கிறதுக்காகவே அதாவது அந்த வேலைக்கு அவங்க பழகிடுவாங்க. கொஞ்சம் லீவ் சீக்கிரமா எடுத்துக்கலாம், அதிகாரியோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். அதிகாரி சொன்னாரா ஒரு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு, ஒரு வீடு வாங்குறதுக்கு அதை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக சில பேர் இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலும்
ஆடலி முறையை அந்த ஆடலியாக இருப்பவரை விரும்புவது கிடையாது. அதை வந்து நீதிமன்றங்கள் பலமுறை கண்டிச்சிருக்கு. முழுமையாக ஆடலியை திரும்பி பெறணும் அப்படின்னு டிஜிபி சைலேந்திரபாபு போன்றவர்கள்லாம் வந்து நடவடிக்கை எடுத்தாங்க. அவர் தனக்கான ஆடலிகளை வந்து குறைத்து கொண்டதாகவும் செய்தியில் உண்டு. தனக்கு ஆடலியே வேண்டாம் அப்படிலாம் அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கூட இன்னைக்கும் அது அப்படியே இருக்கிறது. இவர் வந்து புதிதாக சொல்லியிருக்காரு, இது திரும்பி பெற்றால் மகிழ்ச்சி, ஆனால் இது பெறப்படுமா அப்படிங்கிறது கேள்விக்குறிதான். அடுத்ததாக ஒரு செய்தி என்னன்னா, இந்த எஸ்ஐஆர் இப்போ வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் வருது பார்த்தீங்களா, இதில் வந்து இப்போ நமக்கு தமிழ்நாடுக்கு 19ஆம் தேதி இறுதிப்பட்டியல் அறிவிக்கிறா சொல்கிறாங்க. இன்றைய தேதிக்கு 3 மாநிலம் 2 யூனியன் பிரதேசத்தில் அறிவிச்சிருக்காங்க. அந்த பட்டியல் வந்திருக்கு. அதில் மேற்கு வங்கத்தில் 58 லட்சம் வாக்காளர்களை வந்து நீக்கியிருக்கிறாங்க. அதாவது அவன் வந்து இடம்பெயர்ந்துட்டான், இறந்துட்டான், போலி வாக்காளர், இந்த பேரில் 58 லட்சம். இதில் இன்னொரு கொடுமை என்னன்னா, புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 1.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10% நீக்கியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறது? நம்ம ஏற்கனவே நம்ம இதை பேசியிருக்கிறோம். இல்லை, இப்போ நீங்கள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தத்தை பொறுத்தளவில் தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட 77 லட்சம் வாக்காளர்கள் வந்து விடுபடும் அப்படிங்கிற செய்தி இருக்குது. 19ஆம் தேதி முழுமையாக தெரிஞ்சிடும். சில பேர் வந்து அது 50 லட்சம் வரைக்கும்ன்றாங்க. ஆனால் குறைந்தபட்சம் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே 10 விழுக்காட்டுக்கு குறைவான வாக்காளர்கள் வந்து நீக்கப்படலாம். ஆனால் முழுமையாக இதை விசாரித்து பார்க்கும்போது, அதாவது இந்த களத்தில் நின்று பணி செய்யக்கூடிய பிஎல்ஓக்கள்கிட்ட, நம்ம கட்சி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த பிஎல்ஏக்கள்கிட்ட விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இறப்பு மற்றும் ஷிஃப்டடு இது எல்லாமே எல்லா ஊர்லேயுமே 10% இருக்கு. அப்போ இறந்த வாக்காளர்கள் ஏற்கனவே வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்க மாதிரியே பல பேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது நேரடியாக யாரை பாதிக்கும் அப்படின்னா, இந்த 5 மணிக்கு இதை பூட்டிட்டு ஓட்டு போடுவாங்கல்ல, ஊரில் எவன் வெளியூர் போயிருக்கான்னு பாரு, அவன் ஓட்ட போகிறான் போடு அப்படிங்கிற கள்ள ஓட்டு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் இந்த எஸ்ஐஆரில் என்ன பேராபத்து இருக்கு அப்படின்னா, வடநாட்டை சார்ந்த வாக்காளர்கள் உள்ளே நுழைவதற்கான ஆபத்து இருக்கு. ஒரு பக்கம் இறந்தவர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, ஷிஃப்டர் நீக்கப்பட்டிருக்காங்க. அது சரிதான், அது வந்து ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுவதுதான், தேர்தலுக்கு முன்னாடி நடைபெறுவதுதான், அது மகிழ்ச்சி. இதனால கள்ள ஓட்டுகள் குறையும், இந்த மாதிரியான ஓட்டுகள் குறையும். ஆனால் இன்னொரு பக்கம் இந்த நீக்கப்பட்டதுக்கு இணையான வாக்குகளை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் வந்து மொத்தம் 6,36,00,000 வாக்கு, 70 லட்சம் நீக்கப்பட்டாலும் கூட கிட்டத்தட்ட 5.5 கோடி வாக்காக மாறுது. இதை வந்து அந்த பழைய வாக்குகளுக்கு இணையாக கொண்டு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி புதிய வாக்காளர்கள் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுல வடமாநிலத்தவர் மிக எளிதாக நுழைய வாய்ப்பு இருக்கு. ஒரு பக்கம் நீக்கம், அந்த நீக்கத்துக்கு இணையான சேர்க்கையில அவர்கள் உள்ளே நுழையும் போது அது தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலையெழுத்தே மாற்றும். கோயம்புத்தூர்ல வானதி சீனிவாசன் கிட்டத்தட்ட 50,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதுக்கான காரணமே வட இந்தியர்களுடைய வாக்கு தான். இப்படி கமலஹாசன் வட இந்தியனுக்கு தெரியாது, அவனுக்கு தெரிஞ்சது லோட்டஸ் தான். மோடிகா ஸ்டேட் அவன் மூட்டை போட்டு தள்ளிட்டான். ஆமா, கோவை தெற்கு தொகுதி போல ஒட்டுமொத்தமான தென் பகுதியை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு பீகார் வாக்காளர் இருப்பாங்க. அது பீகார் மட்டும் இல்ல, வட இந்திய வாக்காளர் இருப்பாங்க அப்படிங்கிற செய்தி இருக்கு. அதுதான் இதுல கூடிய பேராபத்து. இப்ப மேற்கு வங்கத்துல இருந்து 19 லட்சம் வாக்காளர்கள் இடம்பெயர்வுன்னு சொல்றாங்க. அவங்க எங்க இடம்பெயர்ந்து போயிருக்காங்க? எங்க போயிருப்பாங்க? ஒண்ணு ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு, இந்த 3 தான். வேற எங்கேயும் போக மாட்டாங்க. இங்கே தான் வருவான் 100 விழுக்காடு. இப்போ அடுத்த செய்தியா, மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா. ஆமா, ஒரு இன்விடேஷன் வந்து தேர்தல் வந்துட்டாலே மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா, மனிதநேய இது பக்ரீத் பெருவிழா, மனிதநேய ரம்ஜான் பெருவிழா, இது எல்லாமே நடைபெறுவாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொள்றாரு. அதில் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர் அப்படிங்கிற டைட்டிலோடையும் கலந்து கொள்றாரு. மனிதநேய கிறிஸ்துமஸ் பெருவிழா, மகிழ்ச்சி. மனிதநேயத்தோட கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடப்படணும். இயேசுநாதர் உலக இன்னுயிர்களுக்காகத்தான் இன்னுயிரை ஈர்ந்திருக்கார் என்று நம்பப்படுகிறது. இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதை நம்புகிறே உண்மையான கிறிஸ்தவன். நான் வந்து முழுமையாக பைபிளை படித்தவன் தான், எனக்கு கிறிஸ்தவ பள்ளியில் படித்தவன். இப்போது இயேசுநாதர் வந்து நம்ம ஒரு புரட்சியாளராக பார்க்குறோம். அவர் ஒரு அவங்க வந்து ஒரு ஜீசஸ் கிறிஸ்ட் அப்படிங்கிறத தாண்டி ஒரு புரட்சியாளர். அந்த நேரத்தில், அந்த காலகட்டத்தில் அந்த மண்ணுக்காக, அந்த மக்களுக்காக புரட்சி செய்து கேள்விகளை எழுப்பிய ஒரு மிகப்பெரிய மனித புனிதர்னு சொல்லலாம். அப்போ அவருடைய பிறந்த தினத்துக்கு முன்னாடி மனிதநேய கிறிஸ்துவ பெருவிழா வந்து கொண்டாடுவது மகிழ்ச்சி. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த அரசா இல்லை, என்னது மதச்சார்பற்ற அரசு. ஒரு அரசுக்குன்னு மதம் இருக்க முடியாது. அது வந்து கிறிஸ்தவத்துக்காகவோ இல்லை இஸ்லாமியர்களுக்கோ இல்லை இந்துக்கோ ஆதரவாக இருக்க முடியாது, எதிர்ப்பாகவும் இருக்க முடியாது. எதிர்ப்பாக இருக்க முடியாத போது ஆதரவாக இருக்க முடியாது. அது நடுநிலையாக மட்டும்தான் இருக்கும். ஒரு அரசு சார்பாக, இப்போ தமிழ்நாடு அரசின் சார்பாக கிறிஸ்துமஸ் பெருவிழாவை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அப்படி நடத்தினா நீங்க இஸ்லாத்துக்கு நம்ம எல்லா சமுதாய இதுக்கும் நடத்தணும், தைப்பூசத்தையும் கொண்டாடணும்,
நீங்கள் ரம்ஜானையும் கொண்டாடணும், பொங்கலையும் கொண்டாடணும், தீபாவளியும் கொண்டாடணும், எல்லாத்தையும் கொண்டாடணும், விநாயகர் சதுர்த்தியும் கொண்டாடணும். அப்படி கொண்டாட முடியாது. இல்லை தமிழர்கள் பண்டிகைகளை கொண்டாடணும். அரசு பொங்கல் கொண்டாடலாம், ஏன்னா அது பொங்கல் மத சார்பற்ற பண்டிகை, எந்த மதம் இல்லை, தமிழர்களுடைய பண்டிகை. ஜல்லிக்கட்டு நடத்தலாம், அது ஒரு குறிப்பிட்ட மதமோ சாதியோ எந்த பின்முறை கிடையாது, அதை நடத்தலாம். அதனால ஜல்லிக்கட்டு நடத்துறாங்க, பொங்கல் விழா அரசு நடத்துது. ஆனால் அரசு தீபாவளி கொண்டாடுமா? கொண்டாடாது. அரசு ஓணம் பண்டிகை கொண்டாடுமா? கொண்டாடாது. அரசு ஹோலி பண்டிகை கொண்டாடுமா? கொண்டாடாது. அதே போல தானே அரசின் சார்புடைய முதலமைச்சர் என்ற போர்வையிலேயே, முதலமைச்சர் என்கிற அந்த அங்கீகாரத்தோட ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியில் எப்படி கலந்து கொள்ள முடியும்? கலந்து கொள்ளக்கூடாது. அது இல்லாமல் திமுகவுடைய தலைவரா முதலமைச்சராகவும் ஒரு பொது நிகழ்ச்சியில், ஏன்னா இங்கே கலந்துக்கிறார் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவர் இதில் கலந்துக்குவார், ரம்ஜான்ல கலந்துக்கிறாரு, பக்ரீத்லையும் கலந்துக்கிறார். ரம்ஜான்லையும் பக்ரீத்லையும் கலந்து கொள்கிற தமிழ்நாடு முதலமைச்சர், கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்கிற தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் அழகர் ஆத்துல இறங்கும்போது வர்றதில்லை? பெருவிழா தானே, தைப்பூசம் பெருவிழா தானே, அப்ப அங்கேயே வர்றதில்லை? அங்க தேர வடம் பிடிச்சவர் இழுக்கிறது இல்லையே, ஏன்னா அவர் கடவுள் மறுப்பாளர். அப்ப கடவுள் மறுப்பாளராக இருக்க ஒருத்தர் கிறிஸ்துமஸ் பெருவிழாவில் கலந்து கொள்றாரு, ரம்ஜான்ல கலந்து கொள்றாரு. ரம்ஜான்லையும் கிறிஸ்துமஸ் பெருவிழாலையும் கலந்து கொண்டால் அவர் கடவுள் மறுப்பாளர் இல்லை. ஆனால் தைப்பூசத்துக்கு போனால் அவர் கடவுள் மறுப்பாளர் ஆகிறார், அதனால் அவர் கலந்து கொள்ள மாட்டாருன்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருங்கிறத விட்டுடுங்க, திமுகவோட தலைவர் ஐயா ஸ்டாலின் பகுத்தறிவாளர், கடவுள் மறுப்பாளர். கடவுள் மறுப்பாளருங்கும் போது அவர் முருகனையும் மறுக்கிறாரு, பெருமாளையும் மறுக்கிறாரு, விநாயகரையும் மறுக்கிறாரு. அதே மாதிரி இயேசுவையும் அல்லாவையும் மறுக்கணும். இவங்கெல்லாம் கடவுள்னா அவங்களும் கடவுள் தானே. இப்போ நீங்கள் சொல்ல போனால் முருகன்கிறது தமிழ்நாட்டுக்கு மட்டும் கடவுள், தமிழர்களுக்கு மட்டும் கடவுள். இயேசுநாதர் உலகத்தில் வரக்கூடிய அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் கடவுள். நபிகள் நாயகம் அதை விட பெரிய மதத்தை இருக்கக்கூடிய இஸ்லாயத்துக்கு, ரெண்டும் பெரிய பெரிய மதம். இந்து மதத்தோடு ஒப்பிடும்போது, இல்லை சைவ மதத்தோடு ஒப்பிடும்போது, இல்லை தமிழக பின்பற்றக்கூடிய மதத்தோடு ஒப்பிடும்போது, இந்த ரெண்டு மதமும் பெரிய மதம். இந்த ரெண்டு மதத்துடைய கடவுளையும் ஏற்றுக்கொண்டு நான் அங்கே போய் நிற்பேன், ஆனால் இங்கே வரமாட்டேன்னா இது எந்த மாதிரியான கடவுள் மறுப்பு? நீங்கள் தமிழ்நாடு முதலமைச்சராகவும் போனது தப்பு, திமுகவோட தலைவராகவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய நிகழ்வுக்கு போகிறது தப்பு. அப்போ நீங்கள் போனால் எல்லாத்துக்கும் போகணும், போகலைன்னா எதுக்கும் போகக்கூடாது. நான் பொதுவானவன், நான் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவேன் அப்படின்னா சரி. நான் இதுக்கு மட்டும் வாழ்த்து சொல்ல மாட்டேன், கடவுள் மறுப்பு, இதுக்கு வாழ்த்து சொல்லுவேன், ஆனால் எனக்கு நான் மனிதநேயம் போட்டுறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான மனிதநேயம் அப்படின்னா முழுக்க முழுக்க கிறிஸ்தவ மக்களுடைய வாக்கை குறிவைத்து நடக்கக்கூடிய ஒரு அரசியல். இதை திருச்சி கிழக்கு சட்டமன்றத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் கிறிஸ்தவ நல்லெண்ண இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திரு இனிகோ ஆரோக்கியராஜ் அவர்கள் தான் நடத்துகிறாங்க. திருநெல்வேலியில் டக்கரமால் புரத்தில் வருகிற 20ஆம் தேதி இந்த நிகழ்வு நடக்குது. தமிழ்நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள், முக்கிய பொறுப்பாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அப்புறம் மாற்றுக் கட்சியை சார்ந்த கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லாருமே மாற்றுக் கட்சி திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த கிறிஸ்தவ பெருமக்கள் எல்லோரும் அதில் கலந்து கொள்கிறாங்க. அதுதான் இந்த நிகழ்வு. நம்ம கேட்குறப்போ கிறிஸ்தவ பெருமக்கள் தொடர்ச்சியாகவே இந்த ஆட்சி மட்டும் இல்லை, எல்லா ஆட்சியிலையுமே பாதிக்கப்படுற, குறிப்பாக மீனவர்கள், பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள். ஆமா, என்ன தலைப்பு என்னதுக்கு பேரு? மனிதநேய மகத்துவ கிறிஸ்துமஸ் பெருவிழா. கிறிஸ்தவ மீனவர்கள் நித்தம் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவங்க வலைகள் அறுக்கப்படுது, படகுகள் உடைக்கப்படுது. இன்னைக்கும் அவங்களுடைய இலங்கை சிறையில் கொடுமையான முறையில் இருக்காங்க. 14 பேரை செயினில் போட்டு தண்ணியை வாட்டர் பாட்டில் வச்சு ஊத்துறான். அங்கே அவங்க மனிதநேயமே இல்லையா? அப்படி கிறிஸ்தவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. கிறிஸ்தவ மீனவ சமூகத்தை சார்ந்த கிறிஸ்தவர்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க. அவங்கள காப்பாற்றணும்னா அது மனிதநேயம். அதை நீங்கள் செய்யாமல் வாக்கிற்காக நான் மனிதநேய பெருவிழா நடத்துவேன், மனிதநேய திருவிழா நடத்துவேன், அதில் கலந்து கொள்ளுங்கிறது முழுக்க என்னன்னா வாக்கரசியல். ஏன்னா இப்போ விஜய் வர்றாரு, விஜய் கிறிஸ்தவ வாக்கை பறிச்சுவார். அதாவது இந்த 18 விழுக்காட்டில் அவர் 2 விழுக்காடு தூக்கி போயிடக்கூடாது. அந்த 2 விழுக்காடு போனோம்னா நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும். பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போறது கிடையாது. ஆனா அவருக்கு ஒரு கிறிஸ்தவ பின்னணி இருக்கு, கிறிஸ்தவர் அப்படிங்கிற பார்வை இருக்கு. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதுக்காக திருச்சிக்கு போறாரு. ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் வரக்கூடாதா? நீங்க கிறிஸ்தவ ஆதரவாளர் தான், நான் எங்காலும் கிறிஸ்தவ முதலமைச்சர் வேட்பாளரையா, அப்ப கிறிஸ்தவ முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க ஓட்டு போடக்கூடாதா அப்படின்னு சில கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம். என்ன கொள்கையை பார்த்து கோட்பாட்டை பார்த்து அவர் என்ன செய்வாரு, அவர் வந்தாருன்னா நல்லது பண்ணுவாரா, அவருக்கு தமிழ்நாட்டோட கடனை எப்படி அடைப்பாரு, முல்லைப்பரிய பிரச்சனையில், காவிரி பிரச்சனையில், இல்லை பாலாற்று சிக்கலில், ஆத்துமணல் கொள்ளையில், கனிமவள கொள்ளையில் அவருடைய பார்வை எந்த மாதிரி இருக்கு, தனியார் மைய தாராளமனையில் அவர் பார்வையில் அவருடைய கொள்கை கோட்பாடு எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் முன் வச்சு தான் ஓட்டு போடணும். இப்போ அதெல்லாம் போடுறதில்ல. எங்க ஆளு தேவமாரில் இவர் முதலமைச்சர் வேட்பாளர், அவருக்கு ஓட்டு போடு. நாடார் முதலமைச்சர் வேட்பாளர், ஓட்டு போடு. தேவேந்தர் எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர், ஓட்டு போடு. இப்படி போடக்கூடிய மனநிலை இருக்கிற. அப்படி ஒரு கிறிஸ்தவர் எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர், அதனால நாங்கள் போட போறோம். நீ கிறிஸ்தவரை எம்எல்ஏ நிப்பாட்டுவேன், எங்களுக்கு கிறிஸ்தவர் முதலமைச்சர் வேட்பாளர் இல்லையா, அதனால போடுவேன்னு சொல்லி சில பேர்
இருக்கிறாங்க, அவர் கிறிஸ்டின் ஓட்டை பிரிச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதுக்காக அதை தக்க வைப்பதற்காகவும் இல்லை நாங்கள் தான் உங்களுடைய பாதுகாவலர் எப்பவுமே அப்படின்னு சொல்வதற்காகவும் தான் இந்த திருவிழா நடப்பதாக நான் பார்க்கிறேன். இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான வாக்கரசியல் தான். அடுத்ததா இப்போ சற்று முன் வந்திருக்கக்கூடிய ஒரு வருத்தமான செய்தி என்னன்னா, திருவள்ளூர் மாவட்டம் கொண்டாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல அரசு உயர்நிலைப் பள்ளியில 7ஆம் வகுப்பு மாணவன் வந்து சுவர் இடிந்து விழுந்து பலியாகி இருக்கிறாரு. அதாவது இதை படிக்கும்போது உண்மையிலே பெரிய வேதனை தான் வருது. ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் பள்ளி கல்வித்துறைக்கு கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஒதுக்கப்படுது. இது எதுக்கு ஒதுக்கப்படுது? கிட்டத்தட்ட இந்த 2021 2024 இந்த 4 ஆண்டுகளில் பள்ளி கல்வித்துறைக்கு மட்டும் கிட்டத்தட்ட நெருக்கி 2 லட்சம் கோடி பட்ஜெட். 2 லட்சம் கோடி ரூபாய். 2 லட்சம் கோடி. ஒரு 1 கோடி ரூபாய் இருந்தால் நீங்கள் பெரிய பங்களா கட்டலாம். 1 கோடி இருந்தால் பள்ளிக்கூடத்தை வந்து பல மடங்கான பள்ளிக்கூடத்தை ஸ்ட்ராங்காக கட்டலாம். ஒரு 10 லட்சம் ரூபாயில் அருமையான காம்பவுண்டு கட்ட முடியும். இந்த காம்பவுண்டு தொட்டா கைப்பிடி சுவர் இடிஞ்சு விழுந்து ஒரு மாணவன் இறக்குறான் அப்படின்னா நீ எந்த லட்சண மயிரில் அந்த காம்பவுண்டை கட்டி வச்சிருப்ப? அதை கட்டின கான்ட்ராக்டர் யாரு? 1865 பாளையங்கோட்டை சிறை கட்டப்பட்டது. 1865 எத்தனை வருஷம் ஆச்சு? கிட்டத்தட்ட 140 வருஷம் ஆச்சு. 140 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாளையங்கோட்டை சிறை ஒரு சின்ன விரிசல் கூட விழாம நிக்குதுங்க. அதே பாளையங்கோட்டை சிறைக்குள்ள டவர் அப்படின்னு ஒரு பகுதி உண்டு. ஒரு டவர் நடுவில் இருக்கும். இப்போ அந்த டவர் வந்து வெள்ளக்காரன் கட்ட டவர். அடிக்கடி ஏறி 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 போனதுல கொஞ்சம் பழுது அடைஞ்சிருச்சு. விரிசல் விழல பழுது அடைஞ்சிருச்சு, கொஞ்சம் பழசாயிருச்சு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பக்கத்துல அந்த டவருக்கு பின்னாடியே இந்த டிஎம்கே கவர்மெண்ட் ஒரு டவர் கட்டுது. அதே மாதிரி டவர் கட்டுது. வெள்ளக்காரன் 1865 கட்டின டவர் அப்படியே இருக்கு. இந்த கொள்ளக்கார ஆட்சியில கட்டப்பட்ட டவர் இருக்குல்ல, அது இடிஞ்சு கீழே வந்துச்சு. இதுதான் இவங்களுடைய கட்டடத்தினுடைய திராவிட கட்டடக்கலையின் லட்சணம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க பல்லவ கட்டடக்கலை, சோழர் கட்டடக்கலை, சேரர் கட்டடக்கலை, அங்க வந்து ராஜ்புட் கட்டடக்கலை, இவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? அப்புறம் வந்து குவாலியர் மௌலிய சாம்ராஜ்யம் கட்டடக்கலை, அரபிய கட்டடக்கலை, அது மாதிரி திராவிட கட்டடக்கலை. இது கட்டின பள்ளி கூட 9 மாசம் இடிஞ்சு மண் அப்படி ஒழுகுது, இப்படி புடுபுறுன்னு. இப்போ எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 தலைமுறை வாழ்ந்த வீடு. வீராணத்தில் எங்கள் அப்பாவும் இருக்க வீடு 7 தலைமுறை. நாங்கள் 8வது தலைமுறை வச்சுக்கோங்க. என் பையன் 9வது தலைமுறை. 7 தலைமுறை வாழ்ந்த வீடு ஒரு சுவரை இடிக்க முடியலங்க. இடிக்க முடியல. கடப்பாறை வச்சு இடிக்க முடியல. எப்படா கட்டுங்கன்னா கடுக்கா பொடி, சுண்ணாம்பு, பதநீர் இருக்கு பாருங்க, பதநீர், கருப்பட்டி, இதெல்லாம் போட்டு இறுக்கி வச்சு கட்டியிருக்காங்க. இவ்வளவு பெரிய சோறு இடிக்கிறதுக்கு கஷ்டம். அப்புறம் கொத்தனார் சொன்னா இடிக்க வேண்டாம், சோறு ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்னொரு 50 வருஷத்துக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, அதனால அதுக்கு மேல நம்ம காங்கிரீட்டை போட்டுருவோம். இது வந்து சுண்ணாம்பு சுவர். சுண்ணாம்பு சுவருக்கு மேல காங்கிரீட்டை போட்டு இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, நம்ம இடிக்க டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறார். அப்ப எந்த அளவுக்கு உறுதிப்பாரோடு ஒரு சோரை கட்டியிருக்காங்க. அதே போலதான் வெள்ளக்காரன் கட்டின எந்த பாலம் இடிஞ்சுன்னு சொல்லுங்க. சிறுவைகுண்டத்துல ஒரு ஒத்த பாலம் இருக்கு, தூத்துக்குடி மாவட்டம். அந்த பாலத்துல ஒரு லாரி போக முடியும், போனா ஆப்போசிட்ல யாரும் வர முடியாது. அதனால ஒத்த பாலம் பாங்க. நீங்க வந்து சாமி படத்துல கூட அந்த பாலத்துல கூட்டு வைக்கிற மாதிரி காட்சிலாம் வரும். ஒத்த பாலம் ஆப்போசிட்ல வண்டி வர முடியாது. இப்ப நீங்க இந்த பாலம் இருக்கு பாருங்க, மீன் சுருட்டி பாலம், அது மாதிரி ஒரு வழி அதனால 2 பாதை, 2 பஸ் 2 காரோ போக முடியாதுங்கிறதுக்காக இப்ப புது பாலம் கட்டினாங்க. ஆனா அந்த பாலம் பழுதடைஞ்சிருச்சுங்கிறதுக்காக கட்டல. ஆனா இங்க முக்கம்புல கட்டின பாலம் அடிச்சு போயிடுச்சு. இவங்க கட்டுனது, இவங்க ஆட்சிக்கு வந்து கட்டுனது. அதே போலதான் இந்த திருத்தணி பள்ளிக்கூடம் இடிந்து அந்த மாணவன் உயிரிழந்து இருந்த மாணவன் மோகித், அவன் வந்து மதிய உணவு சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறான். இல்லை, இதான் இவங்களுடைய இது வந்து ஒரு மரணம்னு சொல்ல முடியாது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு படுகொலைக்கு சமம். இவன் இந்த ஒழுங்காக அதை கட்டியிருந்தா, ஒழுங்காக கான்ட்ராக்ட் போட்டிருந்தா இது போல விபத்துகள் நடைபெறாது. இது வந்து முழுக்க முழுக்க இந்த அரசினுடைய, இந்த ஒப்பந்தக்காரருடைய தவறு. இவர்கள் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற வெறியில அவர் எல்லாமே நீங்கள் அவசர இந்த ஆட்சியில், இந்த 4 ஆண்டுகளில், இந்த 15 ஆண்டுகளில் திராவிட திமுக அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட எத்தனை பள்ளிக்கூடம், எத்தனை பாலம், எத்தனை சாலை விழுந்து விழுந்து விழுந்து. ஏன் இப்போ நம்ம சமீபத்தில் திருவண்ணாமலையில் போன ஆண்டு மலையில் 3 மாதத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பெரிய பானை விழுந்து ஆற்றுக்குள்ளே அடிச்சுட்டு போச்சு. யாரும் அதை ஒரு பெரிய செய்தியாக கூட பெருசாக பேசலை. அதுதான் ஊழல். அப்போ இதே போல் இந்த பாலத்துக்கு இந்த திருத்தணி பள்ளிக்கூடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் இருக்கும். அந்த ஊழலால் தான் அந்த பையன் இறந்துருக்கிறான். அடுத்ததா ஒரு சினிமா செய்தி என்னன்னா, நடிகர் விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன், அதோட ஆடியோ லான்ச் வந்து மலேசியாவில் வச்சிருக்கிறதா சொல்றாங்களே. ஜனநாயகன் அப்படின்னா என்ன? ஜனநாயகன்னா ஒரு
எல்லாத்தையுமே வந்து ஒரு சமத்துவமாக பார்க்குறவன். அதான் ஜனநாயகம். இப்போ அதாவது மக்களாட்சி, மக்கள் நாயகன் அப்படிங்கிறது ஜனநாயகன். மக்களாட்சிங்கிறது மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. உலகத்துக்கே தெரியும். ஜனநாயகன்னா பொதுவானவன், எல்லோருக்குமானவன், அப்படிதான் அர்த்தம். இப்போ அவர் ஜனநாயகன் படத்துக்கு தலைப்பு அப்படின்னா நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னு மேடையில் பேசுறாரு. எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா அவருடைய ஆடியோ லான்ச்சுக்கு, இசை வெளியீட்டுக்கு வளரக்கூடிய எல்லாரும் ஒண்ணுதானே. ஆமா. நடக்கிறது மலேசியாவில். ஒரு டிக்கெட்டோட விலை எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு வச்சிருக்காங்க? எவ்வளவு இருக்கும் மேக்ஸிமம்? ஒரு சொல்லுங்களேன். ஒரு டிக்கெட் விலை முன்னாடி உட்கார்றதுக்கு எவ்வளவு இருக்கும்? கடைசியா உட்கார்றது எவ்வளவு? சாதாரணமா ஒரு அங்க வெள்ளின்னு சொல்லுவாங்க. ஆமா. ஒரு வெள்ளினா நம்ம ஊர்ல 20 ரூபா கணக்கு. நமக்கு வெள்ளியோட விலையே தெரியாது. நம்ம ஊர் கணக்குக்கே சொல்றேன். ஒரு வெள்ளினா வந்து நம்ம ஊர்ல 20 ரூபா கணக்கு. அப்படியா? என்ன நம்ம ஊர் கணக்கு ஒரு 1000 ரூபா 2000 ரூபா இந்த ரேஞ்சில் இருக்குங்களா டிக்கெட்டு? 1000 தான். ஆனா 1000 ரூபா இல்ல, 1000 வெள்ளி. 1000 வெள்ளிக்கு 2 லட்சம் ரூபா. ஜனநாயகன் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவுடைய முதல் அந்த இருப்பாங்க இல்லையா விஐபி டிக்கெட் விலை 2 லட்சம் ரூபா நம்ம ஊர் காசுக்கு. இவர் தான் ஜனநாயகன். மேல உட்கார்ந்து பாக்குறதுக்கு எவ்வளவு தெரியுமா? நம்ம ஊர் காசுக்கு 20,000 ரூபா, 100 வெள்ளி. கடைசியில உட்கார்ந்து பாக்குறது? கடைசியில இல்ல, மேல உட்கார்ந்து பாக்குறதுக்கு. சரி சரி சரி. அந்த ஆடிட்டோரியம்ல மேல உட்கார்ந்து ஒரு மேல இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு பாக்குறதுக்கு. இப்படியாக கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 பேர் அதில் வந்து அந்த அரங்கத்தில் உட்காரலாம். பெரிய இதுலயே படத்துக்கு போட்ட காசு எடுத்துடலாமே. எப்படியும் வந்து படம் ஓட பொருள் முடிவு பண்ணிட்டாப்ல. அதாவது கடைசியில் இவர் வந்து மக்களுக்கானவன், நான் வந்து ஜனநாயகன், எல்லாரும் ஒன்று தான், பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்லிட்டு தன்னுடைய படத்தினுடைய கடைசி படத்தினுடைய அதுக்கு மலை செல்லக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்களும் வாங்கன்னு நினைக்கல. கோடிக்கணக்கில் கொள்ளையடிப்பதற்காக, அதை வியாபாரம் பண்ணுறதுக்காக இதை வந்து இந்த ஆடியோ லான்ச்சை கொண்டு போய் மலேசியாவில் நடத்துறாரு. இவர் தான் இந்த நாட்டில் மாற்றத்தை உருவாக்க போறாரு. இவர் தான் புரட்சி விதைக்க போறாரு. இவர் தான் ஏழைங்க இல்லாத வாழ்க்கையை ஒழிக்க போறாராம். அதை பார்க்கும்போது இதையும் வாங்குவதற்கும் ஒரு கூட்டம் இருக்கு. ஆமா, அந்த ஊர்ல இருக்காங்க, எல்லா ஊர்லயும் இருக்காங்க. அந்த மாற்று கருத்து இல்லை. ஒரு பக்கம் வந்து விற்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குன்னா இதை வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ இவர் யார் அப்படிங்கிறது இதன் மூலமா தெரிய வருது இல்லை. நீங்கள் வந்து பிளாக் டிக்கெட் ஒருத்தனும் லாட்ரி டிக்கெட் ஒருத்தனும் இந்த நாட்டில் புரட்சியை பண்ண போறேன்னு வந்து நிற்கிறது ஒரு பக்கம் தான். விட தன்னுடைய கடைசி படத்தினுடைய இந்த டிக்கெட்டை கூட 2 லட்சம் ரூபாய்க்கு விற்று அதன் மூலமாக வருமானம் பார்க்கணும் ஒருத்தர் நினைக்கக்கூடிய ஒருத்தன் இந்த நாட்டுக்கு என்ன நல்லதை பண்ணுவான் அப்படிங்கிறத நம்ம வைக்கிற கேள்வி. நிறைய செய்திகளை பார்த்தோம். மீண்டும் நாளை அரசியல் அரங்கில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ